சார் இது வரைக்கும் நீங்கள் நூற்றுக்கணக்கான பிக்சர்ஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ எந்த ஒரு பிட்ச் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே வந்து உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணிடுது, ஸோ இதுக்கு மேலே அது வேணாம் அப்படின்னு உங்களை எந்த ஒரு மூமெண்ட் தோணுது? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டான கொஸ்டின் பூஜா. ஏன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். எக்கச்சக்க பிச்சு பார்க்கணும் நாங்கள். ஸோ அதில் வந்து எது வந்து எங்களை புட் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவு இல்லாமல் பேசும்போது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே சொல்வேன், கிளாரிட்டி இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப். ஸோ தெளிவுனா என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து பிட்ச் பண்ணும்போது அவங்க சப்ஸ்டன்ஸை சொல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த ஐடியா மேலேயே நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னா கிளாரிட்டி வராது. ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க வந்து நிறைய ஜார்கன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜார்கன் என்ன, சும்மா புரியாத வார்த்தை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஜார்கன் யூஸ் பண்ணும்போது இட் கில்ஸ் அவர் அட்டென்ஷன், எங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் போயிடுது. ஸோ நாங்கள் வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் தெளிவோடு பேசுங்க. ஏன் அப்படிங்க தெளிவோடு பேசுங்கன்னா, அதெல்லாம் அந்த விஜய் சேதுபதி மாதிரி ஆயிடுவோம். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை பாரு, கரெக்டாக சொல்லணும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அந்த படம் மாதிரி விஜய் சேதுபதி பிளாங்காக பேச ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க, அப்படி தான் நாங்களும் இருக்கோம். தெளிவாக பேச இல்லாத போது எங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, we are not able to get convinced. அந்த ஐடியாவை அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ மெயின் ஒரு ரெக்வஸ்ட் என்ன ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அப்படின்னா, தயவு செய்து ஸ்பீக் வித் கிளாரிட்டி, பிகாஸ் கிளாரிட்டி கேன் டிஃபீட் எனி சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் இன் திஸ் வேர்ல்ட்.